வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல். விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். அண்ணாமலை முதலில் பார்த்தேன். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். அந்த சீன் ரொம்ப திருப்தியாக இருந்தது அன்றைக்கி ஹோல் டே. ஏன்னா அவர் நான் ஹவ் வி காட் இன் டு தட் பாஷா ட்ரெஸ்ஸு, அந்த ஷார்ட்டு, அந்த பவர் எல்லாம் எடுத்து அன்றைக்கி பேக்கப் ஆகி அடுத்த நாள் வேறு இடத்துல ஷூட் பண்ணணும். நான் வீட்டுக்கு போகும்போது ஒய்ஃபும் கூட இருந்தால் ரொம்ப இப்படி பண்ணிட்டாரு, என்ன பர்ஃபார்மன்ஸ், என்ன பெரு. அப்போ உடனே ஒய்ஃப் சொன்னால் வி ஷுட் கங்க்ராச்சுலேட் ஃபார் தட் இல்லையா அப்படின்னா. ஸோ குட் ஐடியா சொல்லிட்டு பார்த்தா போகிற வழியில் ஒரு பெரிய பொக்கே கடை இருந்தது. இவ்வளோ பெரிய பொக்கே வாங்கி நேராக அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது போய் ஹோட்டல் லாபியில் கொடுத்துட்டு, சார் ப்ளீஸ் சென்ட் இட் டு ரஜினி சார் ரூம் சொல்லிட்டு நான் போயிட்டேன். போய் நான் என்னோடய ஹோட்டல் போகும்போது அவர் ரூம் போயிருக்கு. ஃபோன் வந்தது. என்ன சுரேஷ், அதில் கூட லெட்டர் எழுதினேன், ஒரு சின்ன நோட்டு. டுடே மை பாஷா இஸ் பார்ன் அண்ட் ஐம் வெயிட்டிங் டு சி மெனி மோர் ஷேட்ஸ் ஆஃப் பாஷா அப்படின்னு போட்டேன். அப்படியே ஃபோன் பண்ணி, சுரேஷ் எவ்வளோ பிடிச்சதானார். சார் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் சார். அது அண்ட் இஸ் நான் எதிர்பார்த்தது வாட் ஹஸ் கம் இஸ் சம்திங் அன்இமேஜினபிள். இட்ஸ் கோயிங் டு பி $1 million ஷார்ட் சார். அது பேம்பலஸாக இருந்தது. டோன்ட் வரி சுரேஷ், இதுக்கப்புறம் போக போக வில் டூ த பெஸ்ட் அப்படின்னார். நிஜமாகவே அதுக்கப்புறம் he put heart and soul into it. And பாஷா இன்னைக்கு அவரோட கேரியரில் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஃபிலிம்ஸ், ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு இஸ் 100% பர்ஃபார்மன்ஸ். வாட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், த வே he carried it, the dialogue delivery, the look, the power, I think only he can do that. So பாஷா to become a milestone like this, இவ்வளோ வருஷமாக இந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னா, இட் இஸ் டோட்டலி ரஜினி சார்ஸ் எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ். அண்டர் கிரவுண்டு டூம்ஸில் ஹைதராபாத்தில் ஷூட் பண்ணோம். கணேஷ் சதுர்த்தி அந்த சீன்லாம் பாம்பேயில், ஒரிஜினல் பாம்பேயில் ஷூட் பண்ணுறோம். ஸோ வி ஹேட் டு ஷூட் ஃப்ரம் ஹைதராபாத், வி ஹேட் டு ஷிஃப்ட் டு பாம்பே. அந்த பாம்பேயில் அந்த சீன் எடுக்கிறதுக்கு நான் பாம்பேயில் இருக்கிறதுனால அந்த பாந்தராவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இந்த கணேஷ் சதுர்த்தி ப்ரோக்ராம்லாம். ஸோ அந்த குரூப்பில் பேசிட்டு ஒரு பெரிய பிள்ளையார், அங்கே இருக்கிற பஜன் மண்டலிலாம் கூப்பிட்டு பாட்டு பாடுறது, கணேஷா பாடுறது எல்லாமே. அண்ட் அங்கே ரொம்ப ஜூனியர் ஆர்டிஸ்டோட அந்த கோஆப்ரேஷனும் அங்கே இருக்கிற லோக்கல் அத்தாரிட்டிஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஓப்பன் கிரவுண்டில் ஃபுல் க்ரௌடை வச்சுன்னு வி ஷாட் தேட். அவர் ரஜினி சார் வர்றது, அந்த பாம்பு தூக்கி போடுறது, பிளாஸ்ட் ஆகிறது, அப்புறம் பாக்கி எல்லோரும் பாஷா கூப்பிடுறது, அந்த ஹோல் சீக்வன்ஸ் வாஸ் டன் இன் ஹை. இந்த ஹோல் சீக்வன்ஸ் பொறுத்து கதைப்படி நமக்கு ஆண்டனியோட இன்ட்ரடக்ஷன் வருது. இப்போ ஒரு பக்கம் ஜாய் ஆஃப் பாஷா சந்தோஷமாக அரைவிடும்போது ஆண்டனியோட சீன் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம், பிஃபோர் வி வென்ட் பாம்பே அந்த ரோலுக்கு யாரோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். நாங்கள் இன்டர்வல் வரைக்கும் செகண்ட் ஹாஃபில் ஆண்டனி ஒரு கேரக்டர் ரெடி பண்ணிட்டு யாரை பண்ணலாம், காஸ்டிங் ஃபிக்ஸே ஆகலை. என்னென்னா பாம்பே ஆள் ஆண்டனி பாஷாவுக்கு ஒருத்தன் பவர்ஃபுல்லாக இருக்கணும்னா ஒரு பாம்பே ஆர்டிஸ்ட்டை போடலாம், ஒரு ஆக்ஷன் ஹீரோ, ஆக்ஷன் வில்லனாக போடலாம். இதே தான் மைண்டில். ஸோ வி ஆர் கண்டினியூஸ்லி திங்கிங் ஆஃப் சரத் சக்சேனா கரெக்டாக இருக்கும், அவர் கரெக்டாக இருக்கும், எல்லாம் ஹிந்திகள் பேராகவே பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் ஒரு டிஸ்கஷனில் ஒரு பாயிண்ட்டு நான் ஃபீல் பண்ணேன். சார், பாஷாக்கும் ஆண்டனிக்கும் ஃபிசிக்கலாக வயலன்ஸ் சீன் இருக்கா, ஆக்ஷன் இருக்கா? இல்லை, இட் இஸ் அ மைண்ட் கேம் இல்லையா ரெண்டு பேருக்குள்ள. சைக்காலஜிக்கலி ஹவு போத் ஆஃப் தம் ஃபைட் அண்ட் வின், அதுதானே சார் அதனோட கோர் இது. ஸோ நம்ம ஏன் பாம்பே ஆக்ஷன் அந்த மாதிரியே திங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பவர்ஃபுல் ஆக்டர், ஒரு ஹைலி இன்டெலிஜென்ட், ஹைலி சைக்கிக், அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்தேன். என்ன சொன்னோட டக்குன்னு ரகுவரன் கரெக்டாக பண்ணிட்டார். சார் பர்ஃபெக்ட் சாய்ஸ் சார் அப்படின்னு. அப்படிங்க உடனே பேசுங்க அப்படின்னார். நான் ரகுவரன்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கல அது வரைக்கும். ஸோ ரகுவரன் அப்பாயின்மெண்ட் வாங்கினோம்.
நுங்கம்பாக்கத்தில் இருந்தார் அவர். ஸோ வீட்டுக்கு வர சொன்னார், நான் போனேன். ரகுவரன் சார் பற்றி எப்போதுமே எல்லாருமே ஒரு டைப்பு சார், ரொம்ப பேச மாட்டார் சார், ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருப்பார். அவரை பற்றி ஒரு மிஸ்ட்ரி க்ரியேட் ஆகிட்டே இருக்கும் எப்போதுமே. ஸோ எனக்கும் அவரை பற்றி இவ்வளோ தான் தெரியும். ஸோ அந்த மேனேஜரோட போனேன், நான் கூட்டின்னு போனாங்க. ஸோ அவர் உட்காண்டிருந்தார். அது ஆக்சுவலி யூ கிட் ஃபீல் இஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா அந்த விண்டோஸு, அதுக்கு முன்னாடி ஒரு சேர் உட்காண்டிருந்தார். ஒரு கையில் ஒரு டீ வச்சுட்டு கம் அந்த பேஸில் தான் பேசிட்டாரு. வந்து உட்காண்டேன். எஸ் எஸ் அந்த யூ வாஸ் ஸோ மச் இன் தட் அந்த ஆராவே யூ கேன் ஃபீல் இஸ் டிஃப்ரெண்ட். நல்ல ஒரு குர்தா இதில் இருந்தார். எஸ் சம் ரோல் ஃபார் மீ அப்படின்னு. ஆமாம் சார், இப்போ பாஷான்னு ஒரு படம் பண்ணிட்டுருக்கோம், அதில் ஒரு பவர்ஃபுல் வில்லன் கேரக்டர் வருது, அதை பற்றி உங்கள்கிட்ட எஸ் டெல் மீ அப்படின்னாரு. நான் அதனால் ஃபுல் பிகினிங் கதையெல்லாம் சொல்லாமல் இந்த ஆண்டனியோட கதையும் இந்த சீன்ஸும் இதெல்லாம் மட்டும் நான் எப்படி மைண்டில் இருக்குது அவரை வச்சுன்னு அந்த சீன்ஸோட ட்ரீட்மெண்ட்லாம் நான் சொல்லி ஒரு மேக்ஸிமம் 20 மினிட்ஸை சொல்லிட்டேன். அதை அவரோட கதை ஏன்னா செகண்ட் ஹாஃபில் தான் வருது, இந்த ஹோல் சீன்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். சொல்லி முடிச்சுட்டு யாராக இருந்தாலும் ஒரு ரியாக்ஷன் வரும், நல்லா இருக்குது, நல்லா இல்லை இந்த ரோல் பண்ண மாட்டேன், ஏதோ சொல்லலாம். அப்படியே இருந்துட்டார், சைலண்ட்டாக இருந்துட்டார். நான் அப்படியே பார்த்துட்டு டில்டப் பண்ணால் அந்த இவன் நின்றுட்டுருக்கான் மேனேஜர், கிளம்பலான்ட்டான். சரி, ஒரு ஒன்றுமே பேச மாட்டார் போல இருக்கு, அவரை பற்றி கேள்விப்பட்டது கரெக்டு தான் சொல்லிட்டு ஓகே சார். நான் அப்படியே இருக்கார், ஏதோ பிளாங்க் ஸ்டார் பண்ணிட்டு இருக்கார் ஒரு இடத்துல. சரி மைண்ட் ஏதோ சரி, நான் கிளம்பிட்டேன். போய் வாசல் கதவுக்கிட்ட என்னோடய ஷூ இருந்தது, ஷூவை போட்டுன்ட்டு வெளியில் போகிறேன். ஒரு வாய்ஸ், ஆண்டனி, மார்க் ஆண்டனி. திரும்பி ஷூவை கட்டு கடந்து போனேன். ஆண்டனி, மார்க் ஆண்டனி என்னை பார்த்து சொன்னார் மறுபடியும். கரெக்ட் அப்படின்னார். சார் டாஸ்டிக் அப்படின்னேன். ஐ ஹர்ட் யூ, நீங்கள் சொன்னது அப்படியே நான் இன்டென்ஸாக கேட்டேன். எஸ், இட்ஸ் அ ஃபேபுலஸ் ரோல். ஐ எம் வெரி ஹாப்பி டு டூ வித் ரஜினி சார். ஹாப்பி, இட்ஸ் அ வெரி குட் கேரக்டர், ஐ வில் டூ இட். ஆனால் ஒன்று, அந்த லாஸ்ட் போர்ஷன் இதெல்லாம் வரும்போது ஐ ஹாவ் சம் லுக் ஐடியாஸ். கான்டாக்ட் ஒன்று போட்டுக்கிறேன், அந்த லெண்டு வரும், தாடி அதை ரக்கடாக பண்ணலாம். அவர் அதில் இருந்திருக்காரு, நான் கதை சொல்லும்போது அவர் இமேஜின் பண்ணிட்டார் அதை. ஸோ வில் டூ சம்திங் டிஃப்ரெண்ட், பவர்ஃபுல் அப்படின்னா. சார் ஃபேபுலஸ் சார் அப்படின்னா. ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னா. குட், தேங்க்யூ, நைஸ் மீட்டிங். அப்போ தான் இட் ப்ரோக் டவுன் அண்ட் ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ட்ராவல் வித் ரகுவரன் வாஸ் சச் லாங். என்னோட எல்லா ஃபிலிம்ஸில் இருப்பார். அண்ட் ஜெம் ஆஃப் அ ஃப்ரெண்ட், வி ஹேட் கிரேட் லவ் ஃபார் ஈச் அதர். என்னோட ரெகுலர் எல்லா படம் பார்ப்பார், பேசுவார், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு எங்களுக்குள்ளே. பட் வாட் அ மீட்டிங் இட் வாஸ். அதுக்கப்புறம் அந்த சீனை நான் சென்னையில் எடுக்கிறேன். இந்த கண்டினியூஷன் ஆஃப் கணபதி ஃபெஸ்டிவல் முடிச்சுட்டு அது பேக் ஷாட் அழகாக இருக்கும். ஃபுல்லாக போலீஸ் அஃபீஷியல்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. இவரோட ஒரு பேக் ஷாட். ஒரு வெஞ்ச்மேன் வந்து சொல்லுவான், சார் அந்த பாம்பை வந்து பாஷா எடுத்துட்டாரு, ஷூட் பண்ணார். அப்படியே பேட் நியூஸ். அது ஒரு அது மூஞ்சி, அந்த கண், ஒரு ரீ ரெக்கார்டிங் அழகாக தேவா பிடிச்சிருப்பார். ஒரு ஒரு எக்கோ மாதிரி ஒரு கேர்ள் வாய்ஸ் வருவாங்க. அப்புறம் ஃபோன் வரும், ஆண்டனி, மார்க் ஆண்டனி, குட் நியூஸ். இவ்வளோ தான் டைலாக். ஆனால் அந்த சீன், அவர் கொடுத்த பவர், அவர் கொடுத்த இன்டென்சிட்டி, இட் வாஸ் டெரிஃபிக். ஐ மீன் அந்த வாய்ஸே வேறு, அந்த கண்ணில் கான்டாக்டும் போட்டு அந்த லுக்கு கொடுக்கறது, த வே ஹி டிட் இட். ஐ திங்க் ஒரு பிக்சர் மாணிக் பாஷா, அந்த பாஷா கேரக்டர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்ததோ, ஆண்டனி இஸ் ஈக்குவலி பவர்ஃபுல். ஆண்டனி, மார்க் ஆண்டனி. அதுதான் ஒரு வில்லன், ஒரு ஹீரோயிஸ் படத்தில் ஒரு வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் ரொம்ப ப்ளஸ் ஆகிடும். தட் அண்ட் இட்ஸ் நாட் அ பெரிய மஸ்குலர் ஆள் கிடையாது, ஒரு டால் தின், அந்த வாய்ஸ். ஆனால் ஹிஸ் ப்ரெசன்ஸ் வாஸ் அன்இமேஜினபிள். டவரிங் பர்சனாலிட்டி, வாய்ஸு, அந்த ஒரு சின்ன ஒரு கிரின்னு, ஹி வாஸ் பவர்ஃபுல், வெரி பவர்ஃபுல். ஸ்க்ரீன், ஆன் ஸ்க்ரீன், the presence of Raghuvaran is something really must. You can ஒரு லோ ஆங்கிள் வச்சா அவர் மேலே தாங்கும் அது, அந்த ஷாட்டு, அந்த கண்ணு, அந்த பவர். I mean I was a great fan of his.
ஸோ இதுக்கப்புறம் அடுத்த சீன் வாஸ் கேட்வே ஆஃப் இந்தியாவில் 2 பேரும் மீட் பண்ணுறா. அப்போது ஈஸியாக ஷூட் பண்ண முடிஞ்சது கேட்வே ஆஃப் இந்தியாவில். 11 o'clock மேல் பர்மிஷன் கொடுத்தாங்க. அந்த ஃபுல் கேட்வே ஆஃப் இந்தியா லைட்டப் பண்ணிவிட்டு 2 குரூப்பு எல்லாம். எனக்கு அங்கே சந்தோஷம் என்னென்னா, பாம்பேயில் நான் ஷூட் பண்ணுறேன், நான் பிறந்து வளர்ந்த இடத்துல என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டேன். தேவர் ஆல் கம் டு see me. இட் வாஸ் அ நைஸ் ஃபீலிங் தட் அவள்லாம் நம்மளை வந்து தே லவ்டு மீ ஃப்ரம் ஸ்கூல்லேருந்து பார்த்தவங்க எல்லாம் வந்து பார்த்து ரசித்து நான் டைரக்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. கிரேட் மூமெண்ட்ஸ். அந்த சீன் நாங்கள் பண்ணும்போது பாம்பேயில் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு மேட்ரு வந்தது, டயலாக்ஸ். இது வந்து எப்படி வரணும்னா 2 பேருக்குள்ள கிளாஷு. நீ வந்து யூ ஷுட் நாட் டூ எனி திங் டு மீ, ஐ வில் நாட் கம் டு யுவர் ஃபீல்ட். 7 days நான் ஒன்று முடிப்பேன், நான் ஒன்று முடிச்சிடுவேன். 2 பேருக்குள்ள ஒரு கிளாஷ் சீனு அகெயின்ஸ்ட் கேட்வே ஆஃப் இந்தியா பவர்ஃபுல்லாக வரணும். இங்கே தான் ரஜினி சார் வந்து கதைக்குள்ளே இன்வால்வ் ஆனோன்னு அவர் பேசுகிற விதம், அவரோட டெலிவரி டைமிங் எல்லாம் மாறி போச்சு. அந்த டயலாக் நீங்கள் பாருங்கள், அந்த மூஞ்சியில் பாருங்கள். இதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லலை, அது அப்போ அவராகவே உள்ள கிரியேட் பண்ணிட்டார். அதை நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கை விட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனால் கை விட்டுடுவான். இந்த டயலாக் நார்மல் டயலாக் சொன்ன விதத்தில் இட் வாஸ் ஆசம். அப்படியே ரகுவரன் சார் அப்படியே லுக்கு கொடுக்கறது, இவன் பேசுறது, அதில் லீட் ஒரு ஷார்ட் இருக்கும். எல்லோரும் வந்து இந்த குரூப் வருவாங்க, இவன் இந்த ஆட்கள் அவரை செக் பண்ணுவாங்க, அவங்க இந்த ஆள் இவர் செக் பண்ணுவாங்க. இது நமக்கு தெரியாத மேட்ரு. இது அப்போது ரஜினி சார் வந்து, சார் அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி இருக்குது எங்கன்னா, அப்போது பெரிய பெரிய அண்டர் வேர்ல்டெல்லாம் பாம்பேயில் நிறைய இருக்கும். ஸோ அந்த பாம்பே இண்டஸ்ட்ரி நான் ஷூட் பண்ணும்போது எல்லாம் பார்ப்பேன் நான். இதெல்லாம் நடக்கும், பயங்கரமாக நடக்கும். இந்த குரூப் மீட் பண்ணும்போது இந்த குரூப் அவங்களும் செக் பண்ணுவாங்க, இந்த குரூப் இவங்க செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணால் ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும்னாரு. சார் நமக்கு தெரியாத மேட்டர், பட் சொல்கிறீங்க ரொம்ப, ஆனால் கரெக்டாக இருக்கு. ஏன்னா போத் வில் நாட் பி ஹேவிங் ஃபெய்த் ஆன் ஈச் அதர். ஸோ லெட் அஸ் டூ தட். ஸோ அதை அவரோட சஜஷனில் தான் எல்லோரும் இந்த குரூப் வந்து நிற்கும், அந்த குரூப் நிற்கும். மெயின் ரஜினி சார் அரங்கிறதுக்கு முன்னாடி இந்த குரூப்பை அவங்கள செக் பண்ணுவாங்க, அவங்க இந்த செக் பண்ணுவாங்க. அப்புறம் தான் அந்த சீனோட, அப்புறம் ரஜினி சார் வருவார், இவங்க மீட் பண்ணுவாங்க. அந்த பின்னாடி தாஜ் ஹோட்டல் லைட்டிங் பண்ணி, இந்த பக்கம் கேட்வே ஆஃப் இந்தியா லைட் பண்ணி, இந்த பக்கம் அந்த காரெல்லாம். ஐ திங்க் பிரகாஷ் சார் ஒர்க் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். அந்த ஹோல் ஷாட்டு, அந்த சீனு, அதில் சின்ன பேட்சிங் பண்ணினோம். இவர் அங்கே பாரு ஒருத்தன் சுட போகிறான், இங்கே பாரு இன்னொருத்தன் ரெடியாக இருக்கான்னு சொன்னது எல்லாமே அங்கே பண்ண முடியல. நாங்கள் சென்னை ஏவிஎம் டப்பிங் தியேட்டர் மேலே வச்சு எடுத்தோம் அதை. பட் ஷூட்டிங் வாஸ் நைஸ். The whole scene was powerful between 2 characters. அப்படியே முடியும். அங்கேருந்து அவர் பாஷா பாரு போகிறது, அந்த ரோட்டில் போகிறது, ஆல் ஷார்ட் இன் ஹேங்கிங் கார்டன்ஸ், மெரின் டிரைவ் எல்லாம் ஷூட் பண்ணும்போது அந்த பாம்பேயோட ஃபீல், அந்த சாங்கு வாஸ் எக்ஸ்ட்ராடனரி. இந்த ஹோல் 2 கேரக்டர் மீட் பண்ணி இந்த முடிச்சதுக்கப்புறம் we needed to do something more. இப்போ கதைப்படி என்ன எடுத்து நமக்கு இந்த ஃப்ளாஷ்பேக் இன்ட்டு ஃப்ளாஷ்பேக் போகிறதுனால அந்த சீன் முடிஞ்சதும் இப்போது அப்பா வந்து இவன் ரொம்ப டென்ஷன் கொடுக்குறான், ஆண்டனிக்கு அகேன்ஸ்ட் போகிறான் சொல்லிவிட்டு நான் வந்து அவனை போய் பார்க்க போகிறேன், அவன்கிட்ட வந்து புத்திமதி சொல்ல போகிறேன்னு சொல்லிவிட்டு அப்பா வந்து இவரை பார்க்க வருவார், பாஷாவை. அந்த சீன் ஆக்சுவலாக ரொம்ப பெரிய சீனாக இருந்தது, நிறைய டயலாக்ஸ் இருந்தது. அவர் வந்து அப்பா வந்து பையனுக்கு புத்திமதி சொல்கிறாருன்னெல்லாம். அதுதான் ஃபைனலில் அப்படியே 2 டயலாக் சொல்லிட்டு மியூசிக்லேயே முடித்து அதை ஃபினிஷ் பண்ண வேண்டி வந்தது லென்த்துனால. பட் அது இனஃபாக இருந்தது. யூ டோன்ட் நோ ஹூம் யூ ஆர் ஃபைட்டிங் சொல்லி எல்லாம் டயலாக் முடிச்சுட்டு கட் பண்ணால் இப்போது ஹீ இஸ் கோயிங் பேக். இன்னைக்கு ஃப்ரைடே அன்வர் சமாதிக்க போகிறார். அங்கே இந்த ஃப்ளாஷ் கட்ஸ், இந்த ஃப்ளாஷ் கட்டோட மேட்டர் நான் சொன்ன மாதிரி குயிக்காக முடித்து ஹவு ஹீ கில்ட், ஹவு ஹீ பிட் அண்ட் ஹவு ஹீ பிகேம் டான்ங்கிறது the whole sequenceல வரும். இட் வாஸ் வெரி ஸ்பேசி, வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி இது வரைக்கும் போனதுக்கப்புறம் எங்களுக்கு கதையில் என்னென்னா ஒன்லைன் ஆர்டர், முதல்ல இருக்கிற ஒன்லைன் ஆர்டர்லேயே இந்த கதை இப்படி போயிட்டு இருந்தது. நெக்ஸ்ட்டு அடுத்த இவாருக்குள்ளே கிளைமேக்ஸ்க்கு போயிடும். அப்போ நான் வந்து ஒரு நாள் ஆரம்பித்தேன், சார் ஒரு இந்த கெட்டப் ஒரு சாங் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். நான் எப்படி சார் இல்லை சார், இந்த பாஷா கெட்டப்பில் சாங் வந்தால் நல்லாயிருக்கும். தெரிஞ்சு சொல்கிறியா தெரியாமல் சொல்கிறியா அப்படின்னா, இல்லை சார் என்ன மிஷனில் இருக்கான்ல இந்த கேரக்டர், இந்த மிஷனில் இருக்கிற கேரக்டர் போய்
பாட்டு பாடினா எப்படி இருக்கும் சுரேஷ்? ப்ளீஸ் டோன்ட் அப்படின்னாரு. இப்படி இப்போ விற்கணும் எனக்கு சார். ஒரு கேரக்டர் வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு அப்போ பார்த்தீங்கன்னா சீன்ஸ் எல்லாம் நமக்கு ஃபோன் கிடையாது, சோஷியல் மீடியா போட மாட்டோம். நம்ம வந்து டிவியில் சாங்ஸ் போடுறது தான் ஒரு படத்துக்கு பாப்புலாரிட்டிக்கும் அதனோட எவர்கிரீன் இதுக்காக வி ஆல்வேஸ் ஹேவ் அ சாங். இந்த கெட்டப் வந்து ஒரு சாங் வந்தால் பெருசாக அது இதாகிடும் சார். இட் வில் கிரியேட் அ இம்பேக்ட், இந்த கேரக்டர் வில் பி பர்ஃபெக்ட் அப்படின்னு. ஒரு சாங் எப்படியோ வந்தால் நல்லாயிருக்கும். கேட்கவே இல்லை. அப்புறம் செகண்ட் டே இதே மறுபடியும் சார் ஒரு ஸ்டைலிஷாக ஏதோ ஒரு ரீசன் அந்த சாங்க்கு கொடுத்துட்டு பர்த்டே செலிப்ரேஷன் ஏதோ கொண்டு வந்துடலாம் சார். நான் விடமாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. நான் விடுவாதம் இதே பேசிகிட்டு இருக்கேன்னு. சரி ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னாரு. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியை மாதிரி கொண்டு வரலாமான்னு சொல்லிட்டு ஒரு தாட்டை சொன்னார். ரெடி அதில் ரிலக்டண்ட்டாக ஒரு ஐடியா சொன்னார். தட் இஸ் அது வந்து தேவன் கேரக்டர் இந்த பக்கம் வரான், அவன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறான், அவன் அசாசினேஷன் ட்ரை பண்ண போகிறான், அவனுக்காக இவர் சும்மா அப்படி பாவலா பண்ணுறாரு பர்த்டே, ஆனால் ஆண்டனிக்கு அகேன்ஸ்ட் போய்ட்டும் அது அப்படின்னு ஒரு சும்மா அப்படி அப்படி இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா மாதிரி கொடுத்தாரு. சூப்பர் சார்ட்டே நான் ஐடியா சார் நல்லா இருக்குது சார், இந்த மாதிரி தாட் ஓகே. ஏன்னா he is not doing it out of love or happiness, he is not celebrating, he is doing it with a purpose. வரும்போது அது ஒரு கேரக்டர் மிஸ் ஆகாது. பட் நமக்கு ஆனால் என்ன லிரிக் போடலாங்க சொல்ல, என்ன லிரிக்ஸ் போடலாம்? நான் தான் பாஷா, that should be a logic to give that இல்லை சொல்லிவிட்டு அவர் டக்குன்னு கன்னடத்தில் ஒரு போயிட்ரி இருக்குது. இப்போ ஆக்சுவலாக வந்தேண்ட பால்காரனுக்கு அது ஒரு போயிட்ரி தான் அங்கேருந்து கொண்டு வந்தார். இங்கேயும் ஒரு போயிட்ரி சொன்னார். அது வந்து லைஃப் 8 பிரிக்கணும்னு ஒரு போயிட்ரி இருக்குது. அந்த போயிட்ரி வந்து நம்ம வைரமுத்து சாரை வர சொல்லலாம் சார். வைரமுத்து சாரை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு இருக்குது, இந்த கேரக்டருக்கு போன அவர் பார்த்து கேரக்டர்லாம் கெட்ட பண்ணி பாட்டு வந்து நிஜமாக பாட்டு வரணும். அவர் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிட்டார். இல்லை கரெக்ட் சுரேஷ் சொல்லுது, பாட்டு இந்த கெட்டப்பில் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ என்ன பண்ணலான்னு ஒரு பாட்டு போகணும். ஆனால் லிரிக்ஸ் வந்து சீப்பாக இருக்க முடியாது. பிகாஸ் he cannot be சிங்கிங் இன் செலிப்ரேஷன். அப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு இந்த மாதிரி கன்னடத்தில் வந்து இருக்குது அப்படி சொன்னோன்னா தேவா சார் சொல்லிவிட்டு, சார் நான் எழுதிட்டு வரேன், நீங்கள் அதுக்கு என்ன கண்டென்ட் இது, நீங்கள் அதுக்கு கம்போஸ் பண்ணுங்க. நாங்கள் ஓகே சொல்லிவிட்டு வைரமுத்து சார் அடுத்த நாள் எழுதிட்டு வந்தார். அழகாக போட்டார். 8 பிரித்து லைஃப்பை பிரிச்சுக்கோ சொல்லி அந்த பாட்டை கொண்டு வந்தார். தேவா சார்கிட்ட போய் கம்போசிங் உட்காண்டார். தேவா சார் இது ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் ஒரு வெறுமனு இப்படி ஆரம்பித்தா அது ரொம்ப ஃபிலாசாபிக்கல் சாங்காக போயிடும். அவர் அதை மாசாக கொண்டு வரதுக்கு ரா 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 ராமையா 8க்குள்ள உலகம் இருக்கு ராமையா ராரா ராமையா போட்ட உடனே அது வேறு புல் அவரோட ஸ்டைலில் ஒரு கானாவும் ஃபீல் வந்தது. அட் த சேம் டைம் இந்த 8 மேட்டரோட ஃபிலாசபி வந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிளெண்ட் ஆகி அந்த சாங் பர்ஃபெக்டாக அந்த மாடர்ன் பாஷாக்கு இருக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டார். ஆனால் அது அடுத்த லெவல் கொண்டு போனது தருண்குமார். இது சார் பியூட்டிஃபுல்லாக இருக்கு, ஆனால் 8 எப்படி சார் நான் அதை கொண்டு வரது? யூ ஹேவ் டு ஷோ இட். 8 24 இதெல்லாம் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அழகாக ஒரு பக்கம் டான்சஸ் வச்சு கம்போஸ் பண்ணார், இன்னொரு பக்கம் ஃபயர். இசட் பெட்ரோல் வச்சுட்டு ஃபயரோடு நம்ம போட்டுட்டு ரிவர்ஸில் பண்ணோம்னா சரக்குன்னு வரும் சார். அது கம் அவுட் வித் வெரி குட் ஐடியா சொல்லி ஃபுல்லாக பெட்ரோல்ஸ் போட்டு அந்த 24 மாதிரி எழுதியிருக்கோம். ஆன் பண்ணோம், கேமரா ஹை ஸ்பீடில் அப்படியே வரும். அது 0லேருந்து இட் வில் கம் அண்ட் இட் வில் அகெயின் கம் பேக். ரொம்ப இமேஜினேட்டிவாக இருந்தது, இப்போ க்ரியேட்டிவாக இருந்தது. அதில் இவரோட சாங் அப்படியே ஸ்டெப்ஸு த பாம்பே ஸ்டைல், அந்த மராட்டி ஸ்டைலில் அவரை சின்ன ஒரு டில்ட்டை கொடுத்து சின்ன பீட்ஸுக்கு ஆட வச்சு ஃபேப்லஸாக இருந்தது. ஆனால் எல்லாம் முடியும் போது பாட்டு ரெக்கார்டிங்க்கு முன்னாடி இவர் கேட்டார் தேவா சார், சார் பாம்பேங்க அர்த்தனால அது ஹிந்தியில் ஏதோ வந்தால் நல்லாயிருக்கு சார் பிகினிங்கில் அப்படின்னாரு. ஹிந்தியில் ஏதோ ஒரு சாக்கி மாதிரி வந்து அதுலேருந்து ஆரம்பித்தா அந்த ஹிந்தி ஃபீல் கிடைக்கும். அப்போ என்ன பண்ண அந்த அவர் ஹிந்தியில் ஏதோ அவர் தெரிஞ்ச ஹிந்தியில் ஏதோ பாடிட்டு இருந்தார். அப்போ இதுக்கு தான் லிரிக் கொடுங்க சார். அப்போ அந்த இதுக்கு தான் நான் லிரிக் ரைட்டர். ஏக் ஹி சூரஜ் ஹே, ஏக் ஹி சாந்த் ஹே, ஏக் ஹி பாஷா ஹே அப்படின்ட்டு அவர் சூப்பர் சொல்லி ஏக் ஹி பாஷா ஹே சொல்லி பாடி அது தமிழ்லேயும் எழுத பாட்டு. ஆனால் நிஜமாகவே அன்னைக்கு ஏக் ஹி பாஷா ஹே நாங்கள் சொன்னது எந்த நேரத்தில் சொன்னோன்னு தெரியல. லிட்ரலாக இட் ஹஸ் பிகம் ஒரே ஒரு பாஷா தான். இன்ன வரைக்கும் வேறு பாஷாவே வர முடியாது. இட் இஸ் ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி ஒன் பாஷா, அண்ட் தட் இஸ் மாணிக் பாஷா, ரஜினிகாந்த் பாஷா, சத்யா மூவிஸ் பாஷா, அவர் பாஷா. 30 years of Basha, evergreen, ever loving film which will
இது 30 இயர்ஸ் இல்லை, நிறைய பேர் சொன்னாங்க சார் 100 வருஷம் இதே படத்தை பற்றி பேசுவோம் சார், இட் இஸ் அன் எவர் கிரீன் ஆல் டைம் கிளாசிக் சார் அப்படின்னாங்க. எஸ், பாஷா இஸ் பாஷா. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.